விஜய்க்கு புதிய செக், ஆட்டத்தை தொடங்க போகும் பாஜக. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்க முயலுகிறது பாஜக. ஒரு பெரிய கூட்டணியாக அமைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் அரசியல்வாதியான விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி குறித்தும் பாஜக தீவிரமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவு கட்ட முடியாது. காங்கிரஸோட தாவேகா கூட்டணி வைப்பதற்கு முன்னாடி தாவேகாவை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அமித்ஷா தமிழ்நாடு வருகையின் போது மீட்டிங் நடந்தது. அவங்க பாஜகவுடைய நிர்வாகிகள் மட்டத்திலான கூட்டம் நடந்தது. அதில் அமித்ஷா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 4 இடங்களை பிடித்த பாஜக 224 மக்களவை தேர்தலில் ஒரு இடத்தை கூட பெற முடியல. அதனால இந்த ஒரு தேர்தல் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திக்கல. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கல. அந்த சந்திப்பு ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது பார்க்குறோம். என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்க்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட பாஜக செயல்பட்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது. கூட்டணியில எடப்பாடிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அவர் தான் கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அப்படின்னு இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதே சமயத்துல மற்றவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுது. விஜயோட கூட்டணி வைக்க அமித்ஷா காய் நகர்த்தி வருகிறார். அதுக்கான தீவிரமான வேலைகள்லாம் பார்த்துட்டு வராங்க அப்படின்னும் தகவல்கள் சொல்லப்படுது. தமிழகத்தில் மாற்று அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்தும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சாத்தியக்கூறுகளை பாஜக தீவிரமாக ஆராய்ந்து வராங்க. மதசார்பின்மை கருத்துல காங்கிரஸோட இயல்பான கூட்டாளிகள் அப்படின்னு தாவேகா கடந்த வாரம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சார்ந்து பேசும்போது பாஜகவுடைய முயற்சிகள் இப்போ வேகம் பிடிக்கிறத பாக்குறோம். காங்கிரஸோட தாவேகா கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி தாவேகாவை தங்களுடைய பக்கம் இழுக்கணும் அப்படின்னு பாஜக திட்டமிடுறாங்க. கரூர் வழக்குல சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகா தரப்பு எதிர்பார்த்ததை விட இதுல சிபிஐ ரொம்ப கடுமையாக ரொம்ப தீவிரமாக இதுக்கு ஆர்வம் கொடுத்து இதை விசாரிச்சு வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். சிபிஐ அதிகாரிகள் வழக்கில் கடுமையான போக்கை கடைபிடிச்சு வராங்க. இதன் மூலமாக தாவேகாவோட கூட்டணி அமைக்க பாஜக நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டணி தமிழகத்தில் பாஜக நிலையை வலுப்படுத்தும் அப்படின்னு பாஜக தலைமை நம்புறாங்க. ஏன்னா தமிழக அரசியல்ல தேர்தல் கூட்டணிகள் பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதியுடனான அமித்ஷாவின் சந்திப்பு விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சந்திச்சாங்க அப்படின்னா முக்கியமா அந்த கூட்டணி அந்த ஆட்சியில் பங்கு, அதே போன்று எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முதலமைச்சராக விஜய் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோடு தான் கூட்டணி அப்படின்னு தாவேக சொல்லக்கூடிய நிலையில இந்த ஒரு அமித்ஷாவுடைய குறிப்பாக பாஜகவுடைய அந்த வியூகத்தை அந்த ஐடியாவை விஜய் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. விஜயின் பிரதிநிதியாக யாரோ ஒருத்தர் அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. விஜயனுடைய நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடைய திட்டங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை பொறுத்துதான் விஜய் நேரடியாக அமித்ஷாவை சந்திக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் நடந்தா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிபிஐ விசாரணை அழுத்தம் காரணமாக விஜய்க்கு அமித்ஷாவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய மறைமுக பேச்சுவார்த்தைகள் அல்லது அரசியல் கூட்டணிகள்ல தனக்கு தற்போது ஆர்வம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து விஜய் மறுத்துட்டு வர்றாரு. இது போன்று நம்ம தனித்து தான் போட்டியணும் அப்படிங்கிறதுல விஜய் உறுதியா தான் இருக்காரு. விஜய் ஒரு உறுதியான கருத்தை சொல்லியிருக்காரு, தனித்து தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி. நம்ம தலைமை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம யாருடைய கூட்டணி போக வேணாம் அப்படின்னு விஜய் ரொம்ப உறுதியா இருக்காருன்னு சொல்லப்படுது. அமித்ஷாவோட சந்திப்பு தேவையில்லை அப்படின்னு விஜய் அதை சொல்லிட்டு அதை மறுக்கிறாரு. இப்போதைக்கு அவரை சந்திக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே தான் விஜயனுடைய இந்த செயல்பாடுகளாக இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு மேலே இதை பற்றி கொண்டு போகலாம். இப்போதைக்கு தேர்தலை மட்டும் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் தாவேகா பொறுத்த வரைக்கும் நம்ம தலைமை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வரதா யாருனாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக கொள்கை எதிரி அப்படிங்கிறதால பாஜக தாவேகா கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு என்டிஏக்குள்ள கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது நடக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு.